கும்பராசிக்கு இந்த பலனை சொல்வதற்குத்தான் ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லா கும்பராசிக்காரர்களும் சார் இவ்வளவு நேரம் எங்களுடைய ராசிக்கு குரு பார்வை அப்படிங்கிறது வந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் குரு மறைய போகிறது, அப்ப எங்களுடைய ராசிக்கு குரு பார்வை மறுக்கப்படும், அதனால் எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். குரு மறைவது ராசியை இது நாள் வரை குரு பார்த்து கொண்டிருந்தார். ராசியை மட்டும் பார்க்கல, ராசியில இருக்கிற ராகுவையும் குரு பார்த்து கொண்டிருந்தார். அப்போ ராகுங்கிறவர் பார்த்தோம்னா எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவ்வாறாக செயல்படுவார், அந்த வீட்டின் அதிபதியாக செயல்படுவார், நட்சத்திராதிபதியாக செயல்படுவார். அவர் இன்விசிபிள் பிளானட், நம்மை தூண்டி விடுவார். பிளஸும் கொடுப்பார், மைனஸும் கொடுப்பார். இது நாள் வரை அவரை மைனஸ் கொடுக்காமல் ஒரு கிளாஸ் டீச்சரை எப்படி ஹெச்ஓடி பார்த்துக்கிட்டாங்களோ, ஹெச்ஓடியை எப்படி பிரின்சிபல் பார்த்துக்கிட்டாங்களோ, அதை போல் இந்த ராகுவை அப்படியே பொக்கிஷமாக பக்குவமாக குரு பார்த்து கொண்டிருந்தார். இப்ப இனிமே என்ன நடக்கும் அப்படின்னா, ராகு தலை விரித்து ஆடுவார், அதுதான் நடக்கும். எதிலும் ஒரு தீவிரத்தை இவர்கள் வெளிப்படுத்துவார்கள். குறிப்பா பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு இது பெரிய பாதிப்பு கொடுக்காது. என்ன, இப்ப ராகு சதயத்துக்கு வந்து விட்டார். சதய நட்சத்திரக்காரர்கள் குறிப்பா ஆகஸ்ட் 2 முதல் அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, ஏற்கனவே இது காற்று ராசி, இதை ஒரு இடத்துல அடக்கி ஒடுக்கி எல்லாம் பத்திரமா ஓரமாலாம் உட்கார வைக்க முடியாது. ஒரு மாதிரி இந்த துருன்னு இருக்கிறது, இந்த ஹைப்பர் தன்மையை வெளிப்படுத்த நபர்கள்லாம் குழந்தைகள் மட்டும் இல்லை, ஈவன் பெரியவர்கள் கூட இந்த கும்பராசியில் பார்க்க முடியும். அதுலேயும் குறிப்பா சதய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு மேலேயே நட்சத்திராதிபதி ராகு அப்படிங்கும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா,